சயின்ஸ் டெய்லி வழங்குபவர் உங்கள் சரவணன் அருணாச்சலம். இன்றைய சயின்ஸ் டெய்லியில நேச்சுரல் ஹசார்ட் ஆர் டிசாஸ்டர்ஸ் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். இயற்கை ஆபத்து அல்லது பேரழிவுகள். ஜியாலஜிக்கல் ஹசார்ட்ஸ் ஆர் நேச்சுரல் ஈவெண்ட்ஸ் ஆர் processes that originate from geological processes mainly related to the earth crust and its dynamic movements. புவியில் நடக்கக்கூடிய இந்த மேலோடு, பூமியின் மேலோடு மற்றும் அதன் மாறும் இயக்கங்களுடன் இது தொடர்புடையதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட அபாயங்கள் மனித மக்கள் தொகை, உள்கட்டமைப்பு மற்றும் சூழலுக்கு குறிப்பிடத்தக்க அபாயங்களை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. அப்படி இந்த ஆபத்துக்கள், இந்த புவியியலுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் என்னென்ன? எர்த்குவாக்ஸ், சம் ஆஃப் த மேஜர் ஜியோலாஜிக்கல் ஹசார்ட்ஸ் என்று சொல்றாங்க. அதுல முதலாவதாக இருக்கக்கூடியது பூகம்பம். தவறுகள் அல்லது டெக்டோனிக் தட்டு எல்லைகளில் ஆற்றலை வெளியிடுவதால் பூமியின் மேற்பரப்பில் திடீர் நடுக்கம், நிலநடுக்கங்கள், நிலத்தில் சிதைவு, நிலச்சரிவு மற்றும் சுனாமிகளை ஏற்படுத்தக்கூடிய நிலைகள் ஏற்படுகிறது. அவற்றின் தீவிரம் ரிக்டர் அளவுகோல் அல்லது கன அளவு அளவுகோல் MW மூலம் அளவிடப்படுகிறது. அடுத்ததாக இருப்பது வல்கானிக் எரப்ஷன்ஸ், எரிமலை வெடிப்புகள். எரிமலையில் இருந்து மேக்மா, வாயுக்கள் மற்றும் எரிமலை சாம்பல் ஆகியவற்றின் வெடிப்பு வெளியிடப்படுகிறது. எரிமலை அபாயங்கள்ல எரிமலை ஓட்டங்கள், பைரோகிளாஸ்டிக் ஓட்டங்கள், சூடான சாம்பல் மற்றும் வாயு மேகங்களை கொண்டது. பைரோகிளாஸ்டிக் ஓட்டங்கள், எரிமலை சாம்பல் மற்றும் எரிமலை வாயுக்கள் ஆகியவை இதில் அடங்கக்கூடியது. The severity of volcanic eruptions categorized using the Volcanic Explosivity Index VEI. எரிமலை வெடிப்புகளினுடைய தீவிரத்தை எரிமலை வெடிப்பு குறியீடை பயன்படுத்தி வகைப்படுத்துறாங்க. அடுத்ததாக லேண்ட்ஸ்லைட்ஸ். லேண்ட்ஸ்லைட்ஸ் நிலச்சரிவுகள். The sudden or gradual movement of soil, rock and debris down a slope. Landslides can be triggered by heavy rainfall. நிலச்சரிவு என்பது மண், பாறை அல்லது குப்பைகள் ஒரு சரிவில் திடீரென அல்லது படிப்படியாக நகர்தல். இதனால் கனமழை, நிலநடுக்கம், எரிமலை செயல்பாடு அல்லது காடழிப்பு அல்லது கட்டுமானம் போன்ற மனித நடவடிக்கைகளால் இப்படிப்பட்ட நிலச்சரிவுகள் தூண்டப்படுகிறது. கனமழையினால் ஏற்படலாம், நிலநடுக்கத்தினால், எரிமலை செயல்பாடுகளினால் இப்படிப்பட்ட நிலச்சரிவுகள் ஏற்படுகிறது. அடுத்தது சுனாமிகள். நீருக்கடியில் நிலநடுக்கம், எரிமலை வெடிப்புகள் அல்லது நிலச்சரிவுகளால் உருவாகும் பெரிய கடல் அலைகள். இந்த அலைகள் ஆழமற்ற கடலோர பகுதிகளை அடையும் போது அவை மிகவும் உயரமாகி பேரழிவை ஏற்படுத்தக்கூடியது. அடுத்ததாக தாழ்வு மற்றும் மூழ்கு துளைகள், சப்சிடன்ஸ் அண்ட் சிங்க் ஹோல்ஸ் என்று சொல்றாங்க. நீர் அல்லது தாதுக்கள் போன்ற நிலத்தடி வளங்களை அகற்றுவதன் காரணமாக, தாதுக்கள் அதாவது கனிம வளங்களை சுரண்டுவதும் போது, அந்த நிலத்தடி வளங்களை அகற்றும் போது அல்லது சுண்ணாம்பு கற்களை கரைப்பதால் நிலத்தடி நிலை அல்லது சரிவு ஏற்படுகிறது. இந்த சரிவு மூழ்கி துளைகள் வழியாக உருவாக வழிவகுக்கிறது. லீடிங் டு த ஃபார்மேஷன் ஆஃப் சிங்க் ஹோல்ஸ் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது ராக் ஃபால்ஸ் அண்ட் ராக் ஸ்லைட்ஸ், பாறைகள் மற்றும் பாறை சரிவுகள். செங்குத்தான சரிவுகள்ல தனித்தனி பாறைகள் அல்லது பெரிய பாறைகளின் விரைவான கீழ் சரிவு இயக்கத்தை தான் இவ்வாறாக ராக் ஃபால்ஸ் அண்ட் ராக் ஸ்லைட்ஸ் என்று சொல்றாங்க. கிரவுண்ட் சப்சிடன்ஸ், நிலத்தடி வீழ்ச்சி. சுரங்க நடவடிக்கைகள், நிலத்தடி நீர் பிரித்தெடுத்தல் அல்லது வண்டல்களின் இயற்கையான சுருக்கம் போன்ற பல்வேறு காரணிகளால் பூமியின் மேற்பரப்பில் படிப்படியாக மூழ்குதல் அல்லது குடியேறுதல் நடக்கிறது. இதற்குத்தான் கிரவுண்ட் சப்சிடன்ஸ் என்று பெயர். அடுத்ததாக ஜியோமேக்னெட்டிக் ஸ்டார்ம்ஸ், புவி காந்த புயல்கள். சூரிய செயல்பாட்டினால் பூமியின் காந்தப்புலத்தில் ஏற்படும் இடையூறுகள். இதன் விளைவாக அரோராக்கள் மற்றும் மின் கட்டங்கள் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகளுக்கு சாத்தியமான இடையூறுகளை இவை ஏற்படுத்துகிறது. Disturbances in earth magnetic field caused by solar activity resulting in auroras and potential disturbs to power grids and communication systems. அடுத்ததாக புவி வெப்ப அபாயங்கள், ஜியோதெர்மல் ஹசார்ட்ஸ் என்று சொல்றாங்க. புவி வெப்ப அமைப்புகளில் இருந்து சூடான நீர், நீராவி மற்றும் வாயுக்களின் வெடிப்புகள் எரிமலை பகுதிகளில் உள்ளூர் மயமாக்கப்பட்ட அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு அபாயங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. லோக்கலைஸ்டு ஹசார்ட்ஸ் இன் வல்கானிக் ஏரியாஸ்.
இந்த புவியியல் அபாயங்கள் எல்லாம் சமூகங்கள் மீது கடுமையான அங்கு வாழக்கூடிய மக்கள், அங்கு இருக்கக்கூடிய மரம், நீர்வாழ் உயிரினங்கள் மற்றும் பிற விலங்குகள் அவற்றை கடுமையாக தாக்குகின்றன. இதனால் உயிரிழப்பு, உள்கட்டமைப்பு மற்றும் அழிவு, பொருளாதார இழப்புகள் எல்லாம் ஏற்படுகிறது. இந்த புவியியல் ஆபத்துகளுக்கு மக்கள் பாதிப்பை குறைப்பதற்கும் ஒட்டுமொத்த பேரழிவை தாங்கும் திறனை மேம்படுத்துவதற்கும் இதற்கான தயார் நிலை, கண்காணிப்பு, முன்னெச்சரிக்கை அமைப்புகள் மற்றும் நில பயன்பாட்டு திட்டமிடல் ஆகியவை இங்கே முக்கியமாக கருதப்படுகிறது. These geological hazards can have severe impacts on communities, causing loss of life, destruction of infrastructure and economic losses. Preparedness, monitoring, early warning systems and land use planning are crucial for reducing the vulnerability of populations to geological hazards and improving overall disaster resilience. இவ்வாறாக பல திட்டமிடுதலுக்கு பிறகுதான் இது போன்ற பாதிப்புகள், பேரழிவுகள் எல்லாம், நிலச்சரிவுகள் போன்ற பல காரணங்களால் இயற்கை ஆபத்துக்கள் மற்றும் பேரழிவுகளிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம். இது போன்ற காரணங்களால் இந்த புவியானது மிக அதிகமாக பூமியினுடைய மேலோடு அதனுடன் இயக்கங்களுடன் தொடர்புடைய பல விஷயங்கள் பாதிக்கப்படுகிறது. இதனால் அதிக அபாயங்களை சந்திக்கக்கூடியது மக்கள் மற்றும் உள்கட்டமைப்பு, இந்த சுற்றுச்சூழல் ஆகியவை. மற்றும் ஒரு சயின்ஸ் டேயில் இது போன்ற பல தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. உங்கள் சரவணன், அருணாச்சலம்.